அடை அவியல் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் மிளகா ஊற வச்சுருக்கேன், பருப்பு அரிசி எல்லாம் இருக்குது. நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னன்ட்டு. அதில் வந்து துவரம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் அதில் ஊறிட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான ஜாமான் வந்து பூண்டு, தேங்காய், சோம்பு, கருவேப்பிலை அரைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு அந்த மிளகாவை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, பருப்பு பாருங்கள் காமிக்கிறேன், அரிசி பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கரிசி 1 டம்ளர், அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரை துவரம்பருப்பு போட்டுக்கலாம், 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு 3 to 4 hours ஊற வைக்கணும். நான் மிக்சியில் தான் போட்டேன், அதனால் நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். அதனால் நைட்டு ஊறி நல்லா ஊறி இருந்தது, ஈஸியாக அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த மிக்சி ஜாரில் மிளகா போட்டு அதோட உப்பு போட்டுட்டு பூண்டு, தேங்காய், சோம்பு, கருவேப்பிலையை ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு போட்டு அரைக்கணும். உப்பு போட்டிருக்கேன், அதோட தேங்காய், சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். அரைச்சா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். பேஸ்ட் மாதிரி வந்தோன்னா அதில் அரிசி பருப்பு ஊற வச்சதை எடுத்து அதில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 கை போட்டு சேர்த்து ஓட்டினோம்னா இன்னும் நல்லா நைஸாயிரும். ஆனால் வந்து அடை மாவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைக்கணும். இது ஃபஸ்ட்டு இது மட்டும் கொஞ்சம் மிளகாயோட விதையெல்லாம் அரைப்படுறதுக்காக நல்லா அரைச்சிக்கலாம். மீதி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு இந்த மாவை எடுத்துட்டேன். நான் அரைக்கிலே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த அடை ஊற்றுற போது அந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லதும் கூட மஞ்சத்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி குறைன்னு தான் இருக்கணும். தெரியுதா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி? இது வந்து அவியலுக்கு வந்து என்னென்ன காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, சவுச்சவ், பீன்ஸு, வேறு என்ன நாட்டுக்காய் உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வாழைக்காய் சேர்த்துக்கலாம், கோவக்காய் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காயும் இதில் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் மட்டும் தனியாக வேக வச்சுருக்கேன். ஏன்னா இதோடு சேர்த்து குக்கரில் போட்டோம்னா குச்சியெல்லாம் தனித்தனியாக வந்ததுன்னா குத்தும், வாயில் சாப்பிடல. அதனால் முருங்கைக்காய் மட்டும் தனியாக மண் சட்டியில் வேக வச்சு அவியல் செய்கிற போது நான் அதோட ஆட் செஞ்சுருவேன். இந்த காயெல்லாம் போட்டு இப்போ அவியல் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடமாவுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் மிளகா அரைக்கலே ஒரு இன்ச்சு கட்டி பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் மாவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவேன். மிக்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துறேன். பெருங்காயத்தில் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம், ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். அதனால் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவியலை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடை ஊற்றி காமிக்கிறேன். அடை மாவு ரெடி. இது ஊறணுங்கிற அவசியமே இல்லை, நம்ம அரைச்ச உடனே ஊற்றிடலாம். உடனே அரைச்ச உடனே ஊற்றுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிச்சு ஊற்றினாலும் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அடைக்கி அவியல் செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லைனா வெறும் வெல்லம் கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அவியலுக்கு காய் ரெடி பண்ணதை காமிக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா உங்களுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன். தேங்காய், 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன். ஜீரகம், இது 3 தான் இதுக்கு தேவையானது. இதோட உப்பு, அவியலுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு, ஏன்னா காயிலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் பார்த்து உப்பு அளவாக போட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதோடு சேர்த்து நான் அரைச்சி பேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பேஸ்ட்டு தான் அவியலுக்குரிய பேஸ்ட்டு. நைட்டே தயிர் உர போட்டு வச்சுருந்தேன், அந்த தயிர் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். எப்போவுமே தயிர் வீட்டில் உர போட்டு சாப்பிட்றது தான் நல்லது உடம்புக்கு, கடையில் வாங்குகிற தயிரை விட. இப்போ இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கணும். 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ அவியல் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அடை ஊற்றுறதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஜீரகம் மட்டும்தான் இதுக்கு தாளிப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. ஜீரகம், கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை தாளிச்சிட்டு வெந்த காயை இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மஞ்சத்தூள், உப்பு பத்தலைன்னா உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் எடுத்து இதோட சேர்க்கணும். சேர்த்து இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கி 5 to 10 minutes ஆற வச்சுருங்க. ஆற வச்சக்கப்புறம் தான் தயிர் சேர்த்தணும்.
சூட்டோட தயிர் சேர்த்துனோம்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் 5 to 10 minutes ஆறுனக்கப்புறம் தயிர் சேர்த்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். இது மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு கொதி வந்தால் போதும். இந்த தேங்காய் கலவை நல்லா 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதோட நான் இப்போ மிக்ஸ் பண்ணல அந்த கரண்டிலே 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ தயிர் சேர்த்த போகிறேன். வீட்டில் உர போட்ட தயிர் எவ்வளோ கெட்டியாக விழுவுது பாருங்கள். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவியல் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான அவியல் ரெடி. எல்லா காய்கறியும் இதில் சேர்ந்துடும். வெயில் காலத்துக்கு சூப்பரான டிஷ்ஷும் கூட அவியல். அந்த சைமில்டேனியஸில் மதியம் லஞ்சே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த முருங்கைக்காய் எக்ஸ்ட்ராலாம் வேக வச்சுருந்தேன். அந்த முருங்கைக்காய் போட்டு முருங்கைக்காய் சாம்பார் சுட சுட ரெடி ஆகிட்டு அதோட ரசம், மிளகு ரசம், வெண்டைக்காய் பொடி கறி செஞ்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வெண்டைக்காய் பொடி கறி. நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அடை ஊற்றுறதுக்கு கல் ரெடி பண்ணிட்டேன். ஒரு அடை போட்டுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் சுற்றி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் தனியாக. அதில் 1 ஸ்பூன் சுற்றி விட்டுட்டு நடுப்புற ஒரு ஹோல் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் விட்டோம்னா நல்ல மொறுன்னு கிடைக்கும் அடை. உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். சிம்மில் வச்சு நம்ம எடுத்தோம்னா நல்ல மொறுன்னு இருக்கும். நான் பச்சரிசியும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடை அவியல். ஈஸி தான். அவியலுக்கு காய் கட் பண்ணி வச்சிட்டோம்னா அதோட வேலையும் ஈஸி தான். அடை மாவுக்கு நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மிக்சிலே நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். ஒரு டம்ளர் போடுறதுன்னா அரை டம்ளர் கூட போட்டு நம்ம அரைச்சி ஒரு வேளைக்கு அப்படி சாப்பிட்டுக்கலாம். அடை ஊற்றி ரெடி ஆயிடுச்சு. அடை அவியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். சரி, ஓகே, எல்லோரும் பார்க்குறாங்க, செஞ்சு பார்க்குறாங்க, ட்ரை பண்ணுறாங்கன்னு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்தது ஃபுட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு நிறைய வெரைட்டிஸ் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.